இசையறிந்தோர்கள் மீட்டுங்களே இல்லை காட்டுங்களே நான் யார் உன்னை மீட்க வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டே ஏனோ துடிக்கின்றே அறுவடை பொருளுமாகி ஜோதியும் சுடருமாகி சுடரொளி விளக்காய் நின்ற எல்லாம் அல்ல பரம்பொருட்கள் முதலானது. அப்படி இருந்தாலும் இதோ இந்த மதுரா நாட்டை ஆளக்கூடிய அவனோ சத்யா என்னுடைய மகனாக இருக்கக்கூடிய ரஞ்சித் இருக்கின்றார். சின்னஞ்சிறு வயதிலே அயல் நாட்டுக்கு சென்று பட்டப்படிப்பு அனைத்தையும் முடித்துவிட்டு இன்றோ தாயகம் வருவதாக செய்தி. என்னுடைய மகன் வருகின்ற செய்தியை கண்டு நான் அவருடன் இருக்கின்றேன். அம்மா உனக்கு தெய்வம் ஏது தெய்வம் ஏது அம்மா உனக்கு நீங்க தெய்வம் ஏது தெய்வம் ஏது அன்பு மகன் ஆசை மகன் ஒரே மகன் ஒப்பந்த மகன் ரஞ்சித் வணக்கம் அம்மா வணக்கம். வாழ்க வாழ்க எப்பொழுதுமே சீரும் சிறப்புடன் நலம் பெற்று வாழ்வாய் மகனே. அம்மா மகனே அயல் நாட்டுக்கு சென்று பட்டப்படிப்பை அனைத்தையும் சிறப்பாக முடித்துவிட்டு வந்து விட்டாயா? அம்மா கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக என்ற வள்ளுவரின் குரலுக்கேற்ப பாடங்களை குற்றமர கற்று வீடு திரும்பி இருக்கிறேன். மகனே அட நான் பற்ற என் செல்வமே நீதானடா என்னுடைய புதல்வன். மகனே நீ அழுதாலே நான் அழுதாலே
இருந்தாலும் அந்த தந்தையில்லா குறையை நான் ஆராட்டி சீராட்டி இதுவரை நான் வளர்த்து விட்டேன் மகனே. அம்மா, தாயை சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று சொல்வார்கள். அதனால் இவனுடைய தந்தை இல்லை வேலையிலே தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தை வளர்த்து என்னை ஆளாக்கி வைக்கிறீர்கள். உண்மைதான், நான் பெருமைப்பட வேண்டிய விஷயம் அல்ல மகனே. இருந்தாலும் என்னுடைய மனதே ஒரு ஆசை வந்து விட்டதா. என்னமா ஆசை? எனக்கோ வயது முதிர்ந்து விட்டது. அதனாலே இந்த நாடு நகர்ந்தனை உனக்கு முடி சீட்டு விட்டு உனக்கு ஒரு திருமணம் செய்து வைக்கலாம் என்று எனக்கு ஆசை. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா, இப்பதான் என்னுடைய மகன் வந்தா சொல்லிருந்தீங்க. ஆமா, ஆனா எப்போ வருவாரு தெரியாது. ஆமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்க. உங்க புண்ணியத்துல என்ன குறை இருக்கு? அப்படியா? நீங்க வர வரைக்கும் அம்மா கண்பார பாத்துங்க. எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி நாங்க பாத்துறோம். அப்படியா? சரி, போகட்டும். அம்மா மகனே, இத பாருங்கள், எனக்கு என்னமா வயதாக விட்டது. இதற்குள் நாட்டு முடிசூட்டு போகிறீர்கள், திருமணம் செய்ய போறேன் என்று கூறுகிறீர்கள். வேண்டாம் அம்மா, சொல்வதை கேளுங்கள். மகனே, தாய் சொல்லை தட்டக்கூடாது என்று சொல்வார்கள். அதனால என்னை திருமணம் செய்துதான் ஆகணும். ஐயா, நாட்டு மக்களை பார்ப்பது நீங்க தான். அம்மா பார்க்க முடியல, அதனால உங்களை திருமணம் செய்தா அவங்க கண்குள்ளர பாப்பாங்களா, வயதாகி விட்டது. அப்படியா? முடிசூட்டு என்னுடைய தாயை சொல்லி நான் தட்டக்கூடாது. இருந்தாலும் அம்மா, ஒரு வேண்டுகோள். என்ன மகனே? நான் திருமணம் செய்து கொள்கிறேன். சரி, இந்த நாட்டையும் முடிசூட்டுக் கொள்கிறேன். ஆனால் இப்பொழுது அல்ல, நான் பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும், பல நாட்டு மன்னர்களை சந்திக்க வேண்டும், அவர்கள் எப்படி அரசாட்சி செய்கிறார்கள் என்று காண வேண்டும். அதன் பிறகு வந்து திருமணத்தை முடித்துக் கொள்கிறேன். அவளா பார்த்தாயா என்னுடைய மகன் அழகி? அயல் நாட்டுக்கு சென்று பட்ட படிப்பை படித்தவன், அவனுக்கு அறிவு நல்லா தெரியும். அதனாலதான் முதல்ல நாடு நகர்தலன் சென்று இருக்கின்ற நாட்டு மக்களை எல்லாம் கவனித்த பிறகுதான் திருமணம் செய்துக்கணும்னு ஆசைப்படுறான். என் பொண்ணு கூட மாட்டான். உன் பொண்ணு, என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கன்னு வானானே தான் சொல்லுது. என்னன்னே தெரியலங்க. அது ஏன் அது என்னன்னு தெரியல. ஏமா வானான்றா, எப்பா நீ கல்யாணம் பண்ணி கொடுப்ப, சரி நான் கல்யாணம் பண்ணின்னு போவேன். அவன் திடீர்னு செத்துட்டானா நான் தாலி அட்டணும் கூட கலம்ப வந்து அதுக்காக என்னமா பண்றதுன்னு கேட்டேன். நான் கல்யாணம் பண்ணி சொல்லியா, கல்யாணம் பண்ணி 2 மாப்பிள்ளை ஓணுமான்னு கேக்குது. 2 மாப்பிள்ளை? 2 மாப்பிள்ளை எதற்கு நான் கேட்டேன். தமிழ்நாடு பண்பாடு நம்ம கணவனுக்கு மனைவி ஒருவனுக்கு ஒருத்தி. ஆமா, அதான் சொன்ன அதுகிட்ட. நீ ஒருத்தவனை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் செத்துட்டானா தாலி அத்த 2 பேரும் இருந்தா பரவாயில்லன்னு சொல்லிச்சு. இந்த மாதிரி 2 பேரும் சாவா இருந்தா என்னமா பண்ணுன்னு கேட்டேன். அதான் முக்கியமா ஓணும் என் குழந்தை. முக்கியமா எதனால ஏமான்னு கேட்டேன். ஏன்னா ஒருத்தவன் ஆக்கிறதுக்கும் ஒருத்தவன் தப்பா நினைக்காத ஓடி ஆடி சம்பாதிச்சு போடுவான். பாவி, நான் கேஸ் திருப்பம் தான் உட்காந்து இருப்பேன் அடுப்புல சொல்லிட்டு குழந்தை ஏதோ போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். சரி, முடித்து விட்டாய். சரி அம்மா, மகனே, இப்பொழுது விடை கொடுங்கள். உன்னுடைய விருப்பத்தின் பிரகாரம் நாடு நகர் அனைத்தையும் சென்று அங்க இருக்கின்ற நிலையெல்லாம் அறிந்த பிறகு திருமணம் செய்திக்கணும்னு சொல்றேன். அப்படித்தானே? ஆமா. அப்படியானால் இப்பொழுதே சென்று வா. புறப்பட போகலாம். சென்றவரி அப்படி ஆகட்டும். ஒவ்வொரு பூக்கருமே சொல்கிறது வாழ்வின்றால் போராடும் அது முயலோடி மாறிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போக
கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. கரைந்து போகும் மாயங்கள் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மழையோ அது புயலோ நீ மாறிவிடு. என்ன இது? ஒரு பெண்மணியானவள் எடுத்து கொண்டு செல்கிறாளே, அவள் யாரும் இருக்கக்கூடும். எப்படியோ அவளுக்கு ஆபத்து போல் தெரிகிறது. அவளை தடுத்து நிறுத்தி காப்பாற்றியாக வேண்டும். வருகிறேன். வாழ்க்கையை வாசிப்போம், வானம் போல யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம். உறுதியோடு போராடு. வானவதமாகும் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மழையோ அது புயலோ நீ மாறிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. சித்திய தண்ணி கொண்டு வர சொன்னாங்க. நேரமாகிவிட்டது. இப்ப சென்று தண்ணி எடுத்து போக வேண்டியது. ஒரு பெண்மணியால் அழுது கொண்டு சென்றால் அவளை பின்தொடர்ந்து வருகிறேன். அவள் எந்த வழி சென்றாலும் ஒன்றுமே புரியவில்லை. எனக்கோ தாகம் அதிகமாக இருக்கிறது. ஒன்றுமே புரியவில்லை. இங்கு பார்த்தால் எங்கேயுமே தண்ணீர் இல்லை. ஆஹா, அது பார்த்தாயா? அதோ நீரோடு தெரிகிறது. அந்த நீரோடுக்கு அருகில் சென்றால் நிச்சயமாக தண்ணீர் கிடைக்கும். தன்னுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்கிறேன். ஆமா, அந்த நீரோடு பக்கத்திலே ஒரு பெண்மணியானவள் இடுப்பிலே குடத்தை வைத்துக் கொண்டு செல்கிறாள். ஒருவேளை நீர் எடுப்பதற்காகத்தான் செல்கிறாளோ? சரி, அவளை சந்தித்தாராவது என்னுடைய தண்ணீர் தான் தீர்த்துக் கொள்கிறேன். வருகிறேன். என்னை பார்த்து கால் திறப்பிற்கு சமம் என்றால் விடலாமாவளா? பின் தொடர்ந்து கொண்டே வருகின்றேன். ஆற்றை நோக்கி செல்கின்றால் நமக்கு தேவையான சந்தர்ப்பத்தை புறப்பட்டு